ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? சாய் ப்ரோ. சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு லவ் பத்தி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ப்ரோ? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. லவ்ல வந்து முன்னாடி வந்து லவ்னு ஒன்று பண்ணேன். இப்போதான் ரீசெண்டாக ஒரு 30-28 வயசுல யார் லவ் பண்ணுறாங்களோ மெச்சூர்டாக லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும். நான் பண்ணேன். அவங்க வீட்டு வந்து கேஸ்ட் பிரச்சனைனால எனக்கு வந்து பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இருக்கிற லவ் எல்லாமே கேஸ்ட் பிரச்சனை தான் நிற்கிது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே அவங்க தொழிலை பார்க்கறதுனால தான் அவங்களோட வந்து லவ் வந்து கேஸ்ட்ன்ற வருது. அவங்க தொழில் பார்க்கறது தான். அது வந்து யாருக்குன்னு தெரியாது. எல்லாரும் ஹிந்துஸ் முஸ்லீம் அப்படின்றது எல்லாமே சொல்லலாம். ஆனால் எல்லாரும் மனுஷங்க தான். யாருக்கு எடுத்தாலும் ரத்தம் தான். உண்மையா இல்லையா? கரெக்ட் ப்ரோ. வந்து அந்த கேஸ்ட் எதுக்காக ப்ரொஜெக்ட் ஆகுது, அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அதை சொல்லுங்க. கேஸ்ட் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கெத்து திரிவாங்க. நான் ஓப்பனா சொல்லலாம் அப்படிதான் சொல்லுவேன். நானும் கெத்து அப்படி இப்படிலாம் திரிகிற ஆள் தான். நான் இப்போ வரைக்கும் என்னோட கேஸ்ட் எல்லாத்தையும் விட்டு இப்போ வரைக்கும் வளர்ந்தது வந்து கேஸ்ட் எல்லாத்தையும் விட்டு தான் வளர்ந்துருக்கேன். என் வீட்டில் எங்கள் அப்பா எல்லாமே வளர்த்தது எல்லாமே நான் வந்து கேஸ்ட் எதுவுமே பார்க்காம தான் வளர்த்தாங்க. என்ன வளர்த்தாங்கன்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் நான் வந்து காத்துட்டு இருக்கேன். வயிறு தான் தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, நீங்க என்ன கேட்கணும் இதுக்கு மேல? எது கேட்கறது உங்களுக்கு தெரியல. எனக்கு லவ் ஃபெயிலியர் ப்ரோ, ஓப்பனா சொல்றேன். எனக்கு இப்போ வந்தாலும் அவளை அது எதுனால உங்க லைஃப் ஃபெயிலியர்? ஓகே, அது எதனால பிரேக்கப் ஆச்சு? பிரேக்கப் ஆன காரணம் வந்து அவங்க அம்மா. அவங்க அப்பா இல்ல கூட, ஓகேங்களா? அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட். அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் பெரிய ஜாதிக்காரங்க. என்ன அப்படியே அவங்க நினைச்சுக்கிறாங்க ரெட்டி தான், ஓகேங்களா? அவங்க வந்து கர்நாடகா அவங்க எல்லாமே இது பண்ணுது. கொஞ்சம் ஆகலை. அவங்க வந்து வீட்டு மூலியமா நான் பண்ணி பார்த்தேன், எல்லாரும் மூலியமா பண்ணி பார்த்தேன், எதுவும் ஆக முடியல. அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணலையா? அவங்க சப்போர்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டிக்கிட்டதுனால புரிஞ்சுட்டு நீங்க வெளில வரல. இப்பயும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஒன்றும் இல்லை, ரீசெண்டா ஒரு 20 நாள் கூட இருக்காது. இப்பதான் ஆயிட்டு ஒரு பெரிய பிரச்சனைல தான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் இப்பயும் உங்களுக்கு சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டம் தான் உட்காந்துருக்கேன், ஓகேங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம். அந்த லவ் ஃபெயிலியர்ன்றது வந்து தாங்கலாம். அது வந்து ஒரு காலேஜ் டைம் 22-23 வயசுல எவனா தாங்கிடலாம். மிச்சம் 7 வருஷத்துல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். 28 வயசு 20-30 வயசுல வர லவ்வை கல்யாணம் தான் பண்ணவும் பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ண முடியலைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் அது வந்து தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுதான் யோசிக்கணும். சரி, அதுல இருந்து வெளில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு வெளில வர தெரியல. எனக்கு ஓப்பனா சொல்ல, எனக்கு வெளில வர தெரியல. அதனாலதான் அவன் ஃப்ரெண்டு கிட்டே எல்லாத்தையும் நான் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு அம்மாஞ்சி மாதிரி போயிட்டேன். ஊர்ல நான் எப்பயோ எவ்வளோ கெத்துல இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் இறங்காத ஆள்கிட்ட முதற்கொண்டும் நான் இறங்கி கூட பேசுறேன். எவன்ட்டையும் நான் இறங்கியே பேசுறது இல்லை என்னோட ஊர்ல. நான் இப்போ வந்து இறங்கி பேசுறேன்னா அவங்க 2 பேர்கிட்ட தான். அவன் ஃப்ரெண்டுகிட்டே அவன்கிட்ட மட்டும் தான் இறங்கி பேசுறேன். அவங்க அம்மா அப்பாட்ட இறங்கி பேசுறேன். அவ்வளவுதான். லவ்ன்றப்போ வந்து ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்து ஒரு லவ் கொடுப்பாங்க. அது இல்லைன்றப்போ அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகும். அது நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். வாழ்க்கையை வந்து அதை எடுத்து போகணும்னா இந்த கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுதான் போகணும். அது எல்லாருக்கும் நான் சொல்றது அது ஒன்று தான் சொல்லுவேன். ஓகே ப்ரோ, உங்க எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.